எலிவேஷன் செம்மையாக இருக்குல்லங்க. இந்த வீட்டோட பிளானிங் அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா 17க்கு 18ங்கிற அளவில் 2 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா வீட்டோட பிளானை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங் ஏரியா பெருசாக பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி உள்ளே போனாங்க. உள்ளே வந்து 16க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஏரியா இருக்குது. 10க்கு 16ங்கிற அளவில் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவுலேயே 2 மாஸ்டர் பெட்ரூமு வித் 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணி அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் யூட்டிலிட்டி வீட்டை சுற்றியும் செட் பேக் ஏரியாவோட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதான் சொன்னேன், வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்கை விட வீட்டோட பிளானிங் வந்து அருமையாக இருக்குன்னு. அதை தாண்டி வீட்டில் இன்டி ஒர்க்ஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து ஸ்ப்ரே ஃபினிஷிங்கு, ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ், அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி நமக்கு ட்ரைனேஜ் வந்துருச்சு. நல்ல தண்ணியான பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. இபி அடிப்படையான வசதிகள் எல்லாமே வந்திருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் அவுட் டைப்பில் பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 காரும் கூட தாராளமாக வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 17க்கு 18ங்க. தாராளமாக 2 7 சீட்டர் காரை வந்து நிறுத்தலாம். இல்லை ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்தினீங்கன்னா நிறைய 2 வீலர் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவில் இடம் இருக்கும். இங்கே நமக்கு ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. அப்போ ஹூக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸு, அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும் செட் பேக் ஏரியா இருக்கும். இதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வீட்டோட ரைட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ரோட்டோட எட்ஜ் வரைக்கும் இழுத்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் நீட்டான ஒரு டிசைனில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 17ங்கிற அளவு தான் நல்ல ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியாவா, வெளிச்சமான லிவிங் ஏரியாவா, 2 இடத்துல ஜன்னல் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸான டைல் ஒர்க்கு, மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கு. நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனில் மல்டிமீடியா டிவினிட்டு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் செட்டப்போட பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். இந்த லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி வீட்டோட அக்னி மூலையில் வாஸ்துப்படி இந்த கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த கவுண்டருக்கு கீழே பார்க்க முடியும் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக வால் யூனிட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் யூனிட், இந்த மாதிரியான டால் யூனிட்டோட பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங்கில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்ஸுக்கு கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஜன்னல் இருக்குது. கவுண்டர்லாம் நமக்கு கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிங்க்லாம் பொருத்தி வால் மிக்சர் டைப்பில் வந்து டேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோருங்க. இது பெட்ரூமோட டோரோட டிசைன்லாம் பார்த்துங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஸ்துப்படி கன்னி மூலையில் இருக்குது. 10க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் வந்து ஸ்டோரேஜுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, தொட்டில் ஹூக்கெல்லாம் இருக்குது, ஏசி மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பெட் சுவிட்ச் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 4க்கு 10ங்கிற அளவில் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங்கில் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் செட்டு, அது பக்கத்தில் ஃப்ளஷ் கொடுத்துருக்காங்க, டேப்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோல் டவல் ட்ராட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷவர் யூனிட், வால் மிக்சர் எல்லாமே பார்த்துருக்காங்க. அங்கேயும் நமக்கு டேப் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. நிறைய இடத்துல டேப் கொடுத்துருக்காங்க. சோப் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. மிரருக்கான செட்டப், லைட் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி வென்டிலேட்டருமே பார்த்தீங்கன்னா டாய்லெட் கம் பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பேரலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பின்னாடி தான் அந்த லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. பெருசு 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அங்கே நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே வேறு கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே பார்த்துடலாங்க. நம்ம வீட்டோட பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதேங்க ரைட் சைடில் வந்து நமக்கு டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்காங்களா. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது போக இன்வெர்ட்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. உள்ள வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே
பண்ணியிருக்கிறாங்க. அவுட் சைடில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு போர்ஷன் மேலே எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டியூக்ஸோடலாம் சேர்ந்து 64 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்பேசிஸான பிளானிங்கோட நல்லா சுற்றி பாருங்கள். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெகோஷியேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம்.